If you look at the Indian income pyramid, out of 240 million households, 135 millions of households live in deprived conditions. They are vulnerable. That is shown as yellow color. And the people trying their level best to come out of poverty, that's called aspirates, it's about 71 million households. And the people who live in middle class levels, it's about 31 million households. Only 3 million households or affluent or richest people in this income pyramid is concerned. That is the economic status of India. நீங்கள் பார்த்த இன்கம் பிரமிடில் இந்தியன் இன்கம் பிரமிடில் இருக்கக்கூடிய த டிஸ்அட்வான்டேஜ் பவர் ஸ்ட்ரிக்கன் கம்யூனிட்டி, அவங்களுடைய பெர் கேபிட்டல் இன்கம் லோ, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் லோ. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்லம் டெவலப்ஸ் காலனியில் தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க. தே ஆர் அபவுட் 1/3 ஆஃப் தி டோட்டல் பாப்புலேஷன்ஸ் இன் இந்தியா. தே ஆர் தி பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன், மார்ஜினலைஸ்ட் அண்ட் வல்னரபிள் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இன் இந்தியா. இந்த இந்தியன் இன்கம் பிரமிடில் இருக்கக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்ட் குரூப்புக்குரிய மக்கள் இவர்கள் தான். ஏழ்மைகளில் இருந்து வெளியே வருவதற்கும் மிடில் கிளாஸ் பாப்புலேஷனாக இருப்பதற்கும் உரியவர்கள், உரிய பாப்புலேஷன் இந்த மக்கள். அன்றாடம் அவர்களுக்கு அந்த பணியில் இருந்தால்தான் வாழ்வாதாரம் இருக்கும், கிடைக்கும் என்கின்ற இருக்கிற வெரி மாஸ் பாப்புலேஷன். இந்தியா இஸ் மிடில் கிளாஸ் as well as aspirants. See, these are the people which you have been seeing in the picture. இன்கம் பிரமிடில் நம்ம பார்க்கக்கூடிய அஃப்ளூயன்ட் செக்ஷன், தட் இஸ் hardly about 3 million households. They are the affluent sections. So what the picture shows you that these are the people who are affluent and richest in the country out of the total population. இந்தியாவில் இருக்கக்கூடிய richest people, the topmost richest people in India is, see, starting from Mr. Vijay, Mr. Ritesh, Mr. Arora, Mr. Srikanth, Sri Ambani, Sri Tata, Sri Narayana Murthy, Sri Birla, Sri Premji, ஸ்ரீ லால் மிஞ்சால். இவர்களெல்லாம் ரிச்சஸ்ட் பீப்புளாக இருக்கிறதற்கான காரணம் பிகாஸ் தே ஆர் ஹேப்பன் டு பி அன் என்டர்பிரனர்ஸ். they are been proving that they could raise the per capita income of the country to the substantial level. But per capita income, it is one of the acid test to measure whether the country is prosperous அல்லது வல்லரசு நாடாக இருக்கா, நல்ல செழிப்பான டெவலப்டு கண்ட்ரியாக இருப்பான்னு பார்க்கறதுக்கு பெர் கேபிட்டல் இன்கம். அந்த பெர் கேபிட்டல் இன்கத்தை அதிகமான அளவில் கொடுக்கக்கூடிய நபர்களாக ரிச்சஸ்ட் பீப்புள் இருக்கிறாங்க. அந்த ரிச்சஸ்ட் பீப்புளில் டாப் 10 அப்படின்னு இந்தியாவில் செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாமே ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கிறாங்க. நாட் ஓன்லி இன் இந்தியா, அக்ராஸ் த வேர்ல்டு. எந்த கண்ட்ரிலாம் டெவலப்ட் ஆகிருக்கோ, அட்வான்ஸ் ஆகிருக்கிறோ, அங்கேயெல்லாம் ரெகுலர் மந்த்லி ஆர் கான்ஸ்டன்ட் இன்கம் ஏர்னரை விட the richest people, those who are contributing substantial for the prosperity of the country, are all only the entrepreneurs. They are the real potential people. So as per the Forbes survey, the topmost richest Indians, there are about 10 people have been shown here. They were initially entrepreneurs. They have been acted as now business people, because initially they had so much of richness in their innovations and kind of dynamism. Now they have proven to be the people managing their creativity as well as innovativeness. So they become business people, showing that richest among the 3 million households in India. The world level topmost richest heroes அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இந்த 10 people நீங்கள் பார்க்கலாம். அமேசான்லேருந்து, திருப்பி அகெயின் கம்ப்யூட்டர் கிங்கிலேருந்து, தென் வேரன் பஃபட்லேருந்து, ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பிஸ்னஸில் ஆண்டர்ப்ரனல் ஆக்டிவிட்டியில் காமிச்சு தான் இன்றைக்கு இந்த ஹையஸ்ட் டாப்பஸ்ட் ரிச்சஸ்ட் பீப்புளாக இருக்கிறாங்க. எஸ்பெஷலி நம்மளுடைய பில்கேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 years ஃப்ரம் 1995 2007 வரைக்கும் இந்த சக்ஸஸ்ஃபுல் ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். ஸோ தே ஹவ் என்ஜாய் த டேஸ்ட் ஆஃப் சக்ஸஸ். So entrepreneurship is the only root cause through which your richness could always be enjoyable. That is how it has been proven that these are the successful richest people in the world, contributing so much of income of their countries to prove that and the country எல்லாம் developed countryயாக இன்றைக்கு உச்சத்தில் இருப்பதற்கு காரணம் because of so much of richness of entrepreneurism. இந்தியாவில் இந்த மாதிரியான பாப்புலேஷன் 1/4 ஆஃப் தி டோட்டல் பாப்புலேஷன் இருக்கிறார்கள். இவர்களை இந்த அளவிற்கு விட்டது அந்த கண்ட்ரியில் அந்த அளவுக்கு வருமானம் இல்லாமல் இருப்பதனாலும்,
இவர்களை வந்து இந்த அளவிலிருந்து மேலே கொண்டு வர முடியாத நிலைமையில் நம்ம இருப்பதனால தான் வந்து இவங்க இந்த நிலைமையில் இருக்கிறார்கள். இப்போ அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸை பொறுத்தமட்டில் இந்த ஆண்டர்ப்ரனரிசம் லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த் ரேங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்கில் யூஎஸ் வராங்க, செகண்ட் ரேங்கில் ஜெர்மனி, தேர்ட் ரேங்கில் யூகே, ஃபோர்த் ரேங்கில் இஸ்ரேல் வராங்க. யூஎஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டர்ப்ரனர் இண்டெக்ஸில் 84% இருக்கிறாங்க. சுவிஸில் வந்து 81%, கனடா வந்து 80%, யூகே வந்து 78%. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆண்டர்ப்ரனரிசம் வந்து ஒரு 6% தான் இருக்குது. அந்த 6% மட்டும் தான் இருந்து மீதி உள்ள 94% ஃப்ளக்சுவேட்டட் இன்கம் ஏர்னர்ஸ் ஆர் ரெகுலர் ஃபிக்ஸ்டு இன்கம் ஏர்னர்ஸ் ஆர் வேஜ் ஏர்னர்ஸ் இந்த மாதிரி இருப்பதனால போதுமான அளவிற்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ற அளவிற்கு வருமானத்தை கொடுக்கப்படாதனால் நம்மள்கிட்ட வந்த மாதிரி 1/4 ஆஃப் பாப்புலேஷன் லிவிங் இன் த மிட்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. இந்த நிலைமையெல்லாம் இல்லாமல் இருந்து அவர்களுக்கு போதிய உணவும் படிப்பு வசதி, மருத்துவ வசதி எல்லாம் கொடுத்து அவர்களையும் சராசரி மக்களாக கருத வேண்டும் என்றால் எக்கனாமிக் ஸ்டேட்டஸு கூடணும். அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கூடணும் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர் இண்டெக்ஸ் நம்பர் கூடணும். 81, 78, 79% இருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம இந்தியாவில் வந்து 6% தான் இருந்துச்சுன்னா நாம் வந்து எப்படி இந்த வறுமையை அகற்ற முடியும்? இந்த வறுமையை அகற்றுவதற்கு ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு ரிலீஃப், ஒரே ஒரு மெஷர்மெண்ட், ஒரே ஒரு இண்டெக்ஸ், ஒரே ஒரு காம்போசிட் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா we'll have to have more and more youth upcoming and startup entrepreneurs. Through them only the country could be prosperous, seeing more income to minimize the inequality between rich and poor people. So we all have the dream to become entrepreneurs.